சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா லுஹாவுடைய நேரத்துல செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம். லுஹானா என்ன நேரம்னா லுஹருடைய நேரம் கிடையாது. நம்ம ஃபஜ்ருக்கு அப்புறம் மதியானம் தொழுகக்கூடிய தொழுகையை லுஹர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா லுஹா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது மதியானத்துக்கு முன்னாடி, அதாவது முன்பகல் நேரத்துல வரக்கூடிய நேரமாக இருக்கும். காலையில ஒரு 9 மணில இருந்து ஒரு 11:45 வரையும் பாத்தீங்கன்னா நமக்கு லுஹாவுடைய நேரமா இருக்கும். அதனால அந்த நேரத்துல தொழுகக்கூடிய தொழுகை தான் லுஹா தொழுகைன்னு சொல்லுவாங்க. அதுல இந்த ஒரு அமலை செய்யுங்க. ரொம்ப சின்ன அமல், ஆனா எவ்வளவு சக்தி வாய்ந்த அமல்னு சொல்லி இதனுடைய பலனை கேட்டா உங்களுக்கே புரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு லுஹா தொழுகை விட்டதே கிடையாது. இந்த தொழுகைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி என்ன சொன்னாங்கன்னா, தினமும் உங்களுடைய எலும்புகள்லாம் இருக்கே, மூட்டுகள்லாம் இருக்கே, அந்த அளவுக்கு நீங்க சதக்கா செஞ்சிருங்கன்னு சொன்னாங்களாமா. உடனே சஹாபாக்கெல்லாம், யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு அந்த அளவுக்கு சௌரியம் இல்லையே யா ரசூலுல்லாஹ், நாங்க அந்த அளவுக்கு வசதி படைச்சவங்க இல்லையே, எப்படி நாங்க எங்களுடைய எலும்புகளின் எண்ணிக்கை அளவுக்கு நாங்க சதக்கா செய்ய முடியும்னு கேட்டாங்களாமா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா நஃபில் 2 ரக்காத் தொழுங்க, அது அதற்கு ஈடாகும்னு சொன்னாங்க. அப்படின்னா அல்லாஹ்விற்கு நம்ம நன்றி செலுத்துவதாக இந்த லுஹா நஃபில் கணக்கிடப்படுகிறது. இன்னும் சதக்கா செய்த நன்மை நமக்கு கொடுக்கப்படுது. அப்படிப்பட்ட 2 ரக்காத்தை தொழுதுட்டு நீங்க சாதாரணமா துவா கேட்டாவே உங்களுக்கு துவா கபூல் ஆயிரும். ஏன்னா அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவர்களுக்கு அல்லாஹ் மென்மேலும் அதிகமாக்கி கொடுப்பான். அதே மாதிரி அல்லாஹ்விடத்துல சதக்கா செய்பவர்களுக்கும் அல்லாஹ் மென்மேலும் அதிகமாக்கி கொடுப்பான், துவாக்களை கபூலாக்குவான். அப்ப சாதாரணமா நீங்க 2 ரக்காத் தொழுதுட்டாவே லுஹால உங்க துவா கபூல் ஆயிரும். இன்னும் ஸ்பெஷலா நம்ம சொல்லணும்னா, இந்த லுஹாவுடைய நேரம் எப்படிப்பட்ட நேரம்? உலகத்துடைய வேலைகள்ல ஈடுபடக்கூடிய நேரம். ஒரு மனுஷன் காலையில 9 மணில இருந்து 11:45 வரை என்ன பண்ணுவான்? போய் உலக வாழ்க்கைக்காக சம்பாதிக்க போவான். அப்ப சம்பாதிக்க போகக்கூடிய ஒரு மனிதன், குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணி, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய வேலைகளை விட்டுட்டு லுஹா நஃபில் தொழுதா அது எப்படி இருக்குன்னா, எப்படி நம்ம தூங்கி எழுந்திரிச்சுட்டு நம்ம தஹஜத்தை அல்லாஹ்வுக்காக நடு இரவுல நம்ம தொழுகிறோமோ, அந்த மாதிரி உலகமே வேலை செஞ்சு ஓடும் போது லுஹாவை தொழுதா இந்த அடியான் ஓடக்கூடிய நேரத்துல கூட என்னை நினைத்து வணங்குகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பெருமை பாராட்டுகிறான், கூலி கொடுக்கிறான். அப்படி நம்ம தொழுகும் போது நம்ம பாத்தீங்கன்னா நபி அவர்கள் எப்படி தொழுதாங்கன்னு நான் சுருக்கமா சொல்றேன். வெறும் 2 ரக்காத் லுஹா நஃபில்னு சொல்லி தக்பீர் கட்டிக்கோங்க. இது லுஹா நஃபில் தான். தக்பீர் கட்டிக்கோங்க. எப்பவும் போல நார்மலா ஓதிக்கோங்க. 2 ரக்காத் எப்படி தொழுவீங்களோ அப்படி தொழுதுக்கோங்க. சின்ன சூறா ஓதிக்கோங்க. நபி அவர்கள் லுஹா நேரத்துல சின்ன சூறா ஓதுனாங்க. அப்பதான் நம்ம சூறாவையும் ஓதி தொழுகையும் முடிச்சுட்டு உலக வேலைகளையும் பார்க்க முடியும்ட்டு. அதனால அப்படி நீங்க ஓதிக்குங்க. ஓதிட்டு நார்மலா தொழுதுக்கோங்க. இதுல நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன பண்றீங்கன்னா, நீங்க சஜ்தா செய்வீங்கல்ல, ஒரு ரக்காயத்துக்கு 2 சஜ்தா இருக்கும். அப்போ ஒரு சஜ்தா செய்வீங்க, அப்புறம் உட்காருவீங்க. உட்கார்ந்ததுக்கு பிறகு மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, இன்னொரு சஜ்தா செய்வீங்க. அப்படி அந்த உட்காருறீங்க பாருங்க, அந்த சின்ன அமர்வு, அந்த சின்ன அமர்வுல இந்த ஒரு துவாவை ஓதிக்கோங்க. பொதுவாகவே நபி அவர்கள் அந்த சின்ன அமர்வுல இந்த துவாவை ஓதுவாங்க. அதுலயும் நம்ம லுஹா நேரத்துல இந்த துவாவை ஓதுனா அந்த லுஹாவுடைய சிறப்பை கொண்டு அந்த துவா மறுக்கப்படாமல் கபூலாகும். அப்ப அந்த சின்ன அமர்வு எத்தனை தடவை வரும்? 2 தடவை வரும். அதாவது ஒரு ரக்காயத்துக்கு ஒரு தடவை சஜ்தா செஞ்சுட்டு உட்காந்துட்டு இன்னொரு தடவை சஜ்தா செய்யும் போது ஒரு சின்ன அமர்வு வரும். அதே மாதிரி 2வது ரக்காயத்திலையும் ஒரு தடவை சஜ்தா செஞ்சுட்டு உட்காந்துட்டு 2வது தடவை சஜ்தா செய்யும் போது அந்த இடத்துலயும் ஒரு சின்ன அமர்வு வரும். அப்ப 2 தடவை உங்களுக்கு அந்த சின்ன அமர்வு வரும். அந்த இடத்துலதான் இந்த துவாவை நம்ம ஓதணும். அந்த துவா தான் ரப்பிகு ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்சுக்னி வர்ஃபஹ்னி. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, என்னுடைய குறைகளை நிவர்த்தி செய்வாயாக, எனக்கு உணவளிப்பாயாக, என்னை உயர்த்துவாயாக அப்படின்னு சொல்லிட்டு 5 விஷயத்தை கேட்கிறோம். அதாவது லுஹா நேரம் நம்ம சொல்லிட்டோம், உலகத்துடைய பிஸியான நேரம்ட்டு. அந்த நேரத்துல பெரிய துவா கேட்கறது, ரொம்ப நேரம் கஷ்டப்படுறதெல்லாம் நம்மளால முடியாது. அதனாலதான் இந்த சின்ன துவாவை சஜ்தாவுக்கு நடுவுல நீங்க ஓதிட்டா மட்டும் போதும். உங்களுடைய தேவை இதுலயே எல்லாமே அடங்கிரும். மொத்தமா இதுல 5 வார்த்தை இருக்கு. இந்த 5 தேவைகளுமே மனிதருக்கு உண்டான தேவையா இருக்கு. அதனாலதான் எல்லா சஹாபாக்களுக்கும் நபி அவர்கள் இதை கற்றுக் கொடுத்தாங்க. முதல் இஸ்லாத்தை தழுவி வந்தா நபி அவர்கள் இந்த துவா தான் சொல்லி கொடுப்பாங்க. அது கூட என்ன பண்ணுவாங்க, தொழுகருக்கு சொல்லி கொடுப்பாங்க. இது 2 தான் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா துவாலேயே தலை சிறந்த துவாவாக இது இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சின்ன அமர்வுல நீங்க ஓதிக்கோங்க. ஓதிட்டு சலாம் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய துவாவை என்ன பண்ணலாம், நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ரொம்ப நேரம் கேட்கணும்ல அவசியம் இல்லை, சுருக்கமா கேட்டாவே போதும். அந்த நேரத்துல அந்த நேரத்துடைய பரக்கத்தை கொண்டே உங்களுக்கு துவா கபூல் ஆயிரும். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்து வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.